காய்ஸ் நாம இப்போ போட் ஹவுஸ்ல போயிட்டு இருக்கோம். போட் ஹவுஸ்ல வந்து போட்டிங் போயிட்டு இருக்கோம். நம்ம அண்ணன் நல்லா தாலாட்டு பாட்டிலாம் ஓட்டிட்டு இருக்காரு. ஓட்டுங்கண்ணே, அழுத்தி ஓட்டுங்கண்ணே, அப்படிதான். ஐயா இவனை ஃபுல்லா பாருங்க. உள்ள டவுசர் பேட்லாம் போட்டிருக்கானா கூட தெரியல. வாவ் காய்ஸ், டே 3 ஏர்லி மார்னிங்கில் இருக்கோம். சரியான ஃபாகு, சுற்றி ஃபாக் தான். நம்ம வடக்கு நண்பரோட அண்ணன் தான் இவர். क्या चल रहे बात चल रही. இதெல்லாம் மனசுக்கு வண்டி ஓட்டுறாங்க வாழ்றாங்க நினைக்கும் போது அதிசயமா இருக்கு. போறானுங்களோ வண்டியில போனோம். காலைல குளிச்சு சந்தனம் போட்டுலாம் வச்சுட்டு ஆனா எங்க கூட்டம் பேரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நாங்கள் கிளம்பிட்டோம். ஆமாம், டே 3 செக் அவுட் பண்ணிட்டு காய்ஸ் கிளம்பிட்டோம். வடக்கு நண்பர் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. தெற்கு நண்பர் மாதிரி வாங்க போயிடுவோம். அப்பா அப்பா அவன் பேர் என்னது? ப்ரௌனி. ப்ரௌனி ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. பாய் ப்ரௌனி. നമ്മളിപ്പോ വയനാട്ടിലുള്ള വൈത്തിരി പാർക്കിലാണ്. ഇവിടെ സംഭവം ആയിപ്പോയി. അതിനെ இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. அதை நீங்கள் எடுத்து காட்டான்னு தானே நோக்கிக்க. நம்ம இப்போ வயநாடு வைத்திரியில போயிட்டு இருக்கோம். வைத்திரி பார்க் போயிட்டு இருக்கோம். இது ஒரு அட்வென்ச்சர் பார்க். வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு இன்னைக்கு. ஹில் ஸ்டேஷன் மாதிரியே இல்லை. நம்ம வடக்கு நண்பரோட ஃப்ரெண்டு இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணலாம். வாங்க போ. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? என்ட்ரன்ஸ் விடியா. நானும் என் நண்பரும் போயிட்டு இருக்கோம். நண்பரோட டிஷர்ட் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் அவருக்கு குட்டி இது நினப்பு. குட்டி டிஷர்ட் அது. சரி சரி, குட்டி தப்பு தான், தப்பு தான். மனுஷன் படிப்பது இல்லை. மனுஷன் காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் தப்பு. படிப்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால டிஷர்ட்டுக்கும் ஹூட்டிக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. குமார் நேற்று ஒரு சம்பவம் பண்ணான். ரோட்டில் ஒரு குதிரை போயிட்டு இருந்தது, நிறைய குதிரைங்க போயிட்டு இருந்தது. பின்னாடி இருந்து என்னை பார்த்து, அண்ணே இது கழுதை தானே அப்படின்னு கேட்டான். அதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படிடா ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளு. ஸ்விம்மிங் இல்லை ஸ்விம்மிங் செய்யல. நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸு. அடே பேயில போமா. இல்லை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. வருவேன், கட்டாயம் வருவேன். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். கார்த்திக் என்ன ரொம்ப நேரமா கை வச்சு நடந்து போயிட்டு இருக்கீங்க?
உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஜாதி மதம் அப்பா அம்மா இதெல்லாம் நான் பல்ராம் நாயுடு பேசும் பாக்குறேன். அவங்களோட லாங்குவேஜ் பண்டைய காலத்து அந்த கல்வெட்டுகள் சொல்லுவாங்களா, அது தெரிஞ்சா பேசு ப்ரோ. இது என்னது சீனா? போடா வாரமே. தவறுங்க, என்ன அர்த்தம் பேசிட்டே இருக்கிறீங்க. எல்லாம் இந்த பேண்ட் வச்சு போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அதை வச்சு என்ன பண்ண போறேன்? அதை வச்சு என்ன பண்ண போறேன்? நான் பண்ணுவேன், உனக்கு என்ன இதை வச்சு நான் பண்ண போறேன்? தூக்கி போட்டுருவேன் சைடு. லேசா கையில உரசுனது கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். இதை வச்சு நான் நீ யாரு நீ என்னன்னு உங்க வீட்டுக்கே காட்டுவேன். யாரு காய்ஸ்? இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஜெயின் ஸ்விங் பண்ண போறோம். தெரியல, பயமா இருக்கு. சேச்சி டைட்டா தான் கட்டியிருக்காங்க. நான் எங்க வீட்டம்மா உட்காந்துருக்கோம். குமாரப்பா சூளைமேடு சரவணன் இன்னைக்கு பயந்தது இல்ல, இன்னைக்கு முறையா பயப்படுறேன். தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. எங்க சேட்டா மதி 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 கிடையாது, பிரச்சனை இல்ல. இதுக்கு மேலயா? ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? காய்ஸ் நல்லா இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்கு. கண்டிப்பா ஒர்க் ரொம்ப பயந்துட்டேன். பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். நம்ம சென்னைக்கு அவமானடா. விழுந்துடப்பட்டு முடிஞ்சானா 5 செகண்ட் போட்டி. பாத்துக்கலாம் தச்சு, அவரா நம்மள பாத்துக்கலாம் தச்சு, பாத்துக்கலாம்டா. ஒண்ணு முடியலடா. தமிழன்தான். சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.